கான்ஷியஸ்னஸ், இதை தமிழில் சைத்தன்யம் என்று சொல்கிறோம். மனிதனுள் தெய்வம் உறைகிறது. இந்த உண்மையை நாம் கண்டு அவனை வாழ்வில் வெளிப்படும்படி கொண்டு வருவதே மனித வாழ்வில் அர்த்தபுஷ்டியான லட்சியம். அதற்கு நம் உள்ளுணர்வை உயர்த்த வேண்டும். தன்னை மனிதன் முழுமையாக அறிந்து தன் சூழ்நிலையை அடக்கி ஆளும் தன் திறனை உணர்ந்து ஆனந்த ஊற்றை தனக்குள் பெருக்கி பிரபஞ்சம் முழுவதும் தனக்குரியது என்று அறிந்து தன்னை உயர்த்தி கொண்டு தன்னுள் உறையும் இறைவனை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு முதலில் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அது விளங்க நம் கான்ஷியஸ்னஸ் எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அதை லைஃப் டிவைன் கான்ஷியஸாக மாற்றவும் வேண்டும். அதை விவரமாக புரிந்து கொள்வோமா? சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ் என்பது என்ன? எண்ணங்கள் மனதிலிருந்து எண்ணங்களை கடந்தால் கான்ஷியஸ்னஸ் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். சைத்தன்யம் நம்மை மனதின் வெளிப்புற மற்றும் உள்நிலை உணர்வுகளை கொண்டு இருக்க உதவுகிறது. இது நம் உணர்ச்சி, சிந்தனை மற்றும் செயல்பாட்டை இணைக்கும் பாலமாக செயல்படுகிறது. கான்ஷியஸ்னஸில் 3 முக்கிய நிலைகள் உள்ளது. 1 விழிப்பு நிலை, 2 கனவு நிலை, 3 ஆழ்ந்த உறக்கம். கான்ஷியஸ்னஸின் அடுத்த கட்ட நிலைகள் என்ன? தற்காப்பு நிலை, சப்கான்ஷியஸ் மைண்ட். அடுத்தது பரம சைத்தன்யம், சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ்னஸ் உயர வேண்டுமானால் என்ன செய்யலாம்? யோகா, தியானம், பிராணாயாமம், நல்ல சிந்தனை மற்றும் ஆன்மீக வழிகளில் பயிற்சி செய்வது உயர்ந்த கான்ஷியஸ்னஸை நமக்கு வரமாக்கும். ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் நம் அன்னையின் கான்ஷியஸ்னஸ் குறித்து பல ஆழ்ந்த கருத்துக்களை அவர்கள் கூறியுள்ளார்கள். ஸ்ரீ அரவிந்தர் கான்ஷியஸ்னஸ் மனதை மட்டும் கொண்டது அல்ல, மனிதனின் அனைத்து நிலைகளிலும் கான்ஷியஸ்னஸ் உள்ளது என்கிறார். அது என்ன என்று பார்ப்போம். 1 மனதின் சைத்தன்யம், மென்டல் கான்ஷியஸ்னஸ், சிந்தனை, யோகங்கள் மற்றும் மூல கருத்துக்களை இது உருவாக்கும். 2 உடலின் சைத்தன்யம், பிசிக்கல் கான்ஷியஸ்னஸ், உடலின் உணர்வுகள் மற்றும் செயல்பாடுகள். 3 உள் உணர்ச்சி சைத்தன்யம், வைட்டல் கான்ஷியஸ்னஸ், இது ஒரு சூட்சம தொடர்பு. 4 உணர்ச்சிகள் மற்றும் உயிர் புலம், லைஃப் ஃபோர்ஸ் சார்ந்த சைத்தன்யம். 5 ஆன்மீக சைத்தன்யம், ஸ்பிரிச்சுவல் கான்ஷியஸ்னஸ். அடுத்து மேல்நிலை சைத்தன்யம், சூப்பர் மைண்ட். இதை என்ன என்றெல்லாம் நாம் பார்ப்போம். சூப்பர் மைண்ட், இது மனிதனின் மனதை மீறி தெய்வீக சக்தியுடன் இணையும் நிலை. சூப்பர் மைண்ட் மூலம் மனிதன் தெய்வீக மாற்றம், டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைய முடியும். இது அசாதாரணமான அறிவு, பரந்த பார்வை மற்றும் பரிசுத்த சக்தி கொண்டது. அன்னையின் சைத்தன்யம் குறித்த விளக்கங்களை பார்ப்போம். ஆன்மீக சைத்தன்யம். அன்னை சைத்தன்யம் என்பது தெய்வீக சக்தி, டிவைன் ஃபோர்ஸ் என்றும் மனிதனின் வாழ்க்கையை இது மாற்றும் என்றும் கூறுகிறார். மனிதன் மனம், உடல் மற்றும் உயிர் புலம், லைஃப் ஃபோர்ஸ் மூலமாக சைத்தன்யத்தை அனுபவிக்கிறான், கான்ஷியஸ்னஸை அனுபவிக்கிறான். ஆன்மீக சைத்தன்யம் மனிதனை உயர்ந்த நிலைக்கு வழி நடத்தும். அடுத்து சைத்தன்யத்தை மேம்படுத்த என்ன செய்யலாம்? தியானம். அன்னையின் பேச்சுகளில் தியானம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. மனதை அமைதியாக வைத்தல், தெய்வீக சைத்தன்யத்தை அதாவது டிவைன் கான்ஷியஸ்னஸ் அழைக்கும் மந்திரங்களை உச்சரித்தல். சைத்தன்யம் மற்றும் மனிதன் எப்படி என்றால், அன்னையின் கருத்தப்படி ஆத்ம சைத்தன்யம், சோல் கான்ஷியஸ்னஸ் என்பது மனிதனின் உண்மையான நிலை. மனிதன் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் அடிமையாக இருக்கக்கூடாது. கான்ஷியஸ்னஸ் மூலம் மனிதன் தன்னை எவ்வித மாயைகளும் இல்லாத நிலைக்கு உயர்த்தி கொள்ளலாம். ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை அவர்களின் இணைந்த பார்வை,
கான்சியஸ்னஸில் பார்க்கலாம். வாழ்க்கையின் அடிப்படை மாற்றம் அது என்னது? ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் ஆன்மீக மாற்றம், ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி என்கின்றனர். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? தெய்வீக சக்தி மூலம் நம் கான்சியஸ்னஸை உயர்த்தி நாம் பிரபஞ்ச உண்மையை அடையலாம். யூனிவர்சல் ட்ரூத். அடுத்து அந்நியமாதல், அதாவது சரண்டர். அவர்கள் கூறிய முக்கியமான உபதேசம் தெய்வீக சக்திக்கான முழுமையான சரண்டர். என்னதுன்னா கம்ப்ளீட் சரண்டர். இதுக்கு என்ன செய்யணும்? தெய்வத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அதன் வழிகாட்டுதலை பின்பற்றுவது முக்கியம். அடுத்து இரட்டை உணர்வு, டுவாலிட்டி. அவர்கள் இரட்டை மனப்பான்மையை தாண்ட வேண்டியது முக்கியம் என்று கூறுகிறார். அது நன்மை, தீமை, ஒளி, இருள் போன்ற இரட்டை உணர்வுகளை தாண்டி பரம சைத்தன்யத்தை, சூப்பர் கான்சியஸ் மைண்டை அடைய வேண்டும் என்கின்றார். சைத்தன்யத்தை மேம்படுத்த குறிப்பிட்ட வழிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தியானம் மற்றும் யோகா. தினசரி தியானம், பரபரப்பில்லாத மனதுடன் யோகா செய்யவும் அப்படின்னு சொல்றாங்க. மன சுத்தகரிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிறருக்கு உதவுதல், தவறான சிந்தனைகளை அகற்றுவது. அடுத்து பிரார்த்தனை, தெய்வீக சக்தியை அழைப்பதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வீக அன்புன்னா டிவைன் லவ். அவர்கள் கூறிய முக்கியமான கருத்து அன்பு, கருணை. அன்பின் மூலம் சைத்தன்யம் தன்னிச்சையாக வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய நூல்கள், முக்கியமான நூல்கள் என்ன? த லைஃப் டிவைன், ஸ்ரீ அரவிந்தரின் மிக பிரசித்தமான நூல் இது. சைத்தன்யத்தின் முழு பரிமாணங்களை ஆராய்கிறது இந்த நூல். அன்னையின் நூல் என்ன சொன்னது? தியான முறை, கைடட் மெடிடேஷன். அன்னையின் வழிகாட்டும் கருத்துக்கள் தியானம் எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை விளக்குகிறது. இதன் சாராம்சம், ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் மனித சைத்தன்யத்தின், ஹியூமன் கான்சியஸ்னஸின் எல்லைகளை உடைத்தனர். அவர்கள் சொல்வதின் அடிப்படை என்ன? கான்சியஸ்னஸ் என்பது மனம், உடல் மற்றும் ஆன்மாவின் முழுமையான ஒற்றுமையாகும். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த நம் வாழ்க்கை தெய்வீகத்தை நோக்கி மாற்றப்பட வேண்டும். ஸ்ரீ அரவிந்தர் தியானத்தின் மிக உயர்ந்த நிலையில், டிரான்சென்டென்டல் தியானா அல்லது பரம தியானம் பற்றிய தனது ஆன்மீக எழுத்துக்களில் குறிப்பிடுகிறார். முழுமையான மனதை அமைதியாக்கி தெய்வீக சக்தியுடன் ஒரு நிலையான தொடர்பை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை பகிர்ந்துள்ளார். இது மேல் சைத்தன்யம், ஹையர் கான்சியஸ்னஸ் அல்லது சூப்பர் மைண்ட் நிலையை அடைவதற்கான உளமார்ந்த பயிற்சியாக இது இருக்கிறது. டிரான்சென்டென்டல் தியானா என்றால் என்ன? இது மனதின் எல்லைகளை மீறி தெய்வீக சக்தி அல்லது பரம்பொருளுடன் ஒன்றுபடும் ஒரு தியான முறை. இதன் நோக்கம் என்ன? பிரபஞ்ச சக்தியுடன் உறவு, பிளிஸ், சத்தியம் மற்றும் கான்சியஸ்னஸின் மேல்நிலையை அடைவது. ஸ்ரீ அரவிந்தரின் கருத்து, இது யோகத்தின் மிக உயர்ந்த நிலை. அங்கு மனம், உடல் மற்றும் ஆன்மா அனைத்தும் தெய்வீக ஒளியில் லயிக்கின்றன. பரம தியானத்திற்கான அடிப்படை பயிற்சிகள் என்ன? ஸ்ரீ அரவிந்தரின் வழிகாட்டுதலின்படி தியானத்தை பல கட்டங்களாக செய்யலாம் சொல்றார். அவை மனதில் அமைதி, குயட்டிங் த மைண்ட், மனதை முழுமையாக அமைதியாக்குவது பரம தியானத்தின் முதல் கட்டம். இதை எப்படி செய்யலாம்? ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி எந்த சிந்தனையும் இல்லாமல் மூச்சை கவனிக்கும். நீங்கள் மனதின் முழு அமைதியை உணரும் வரை பின்பற்றுங்கள் அதை. அடுத்து உள்நோக்கு, இன்னர் ஆஸ்பிரேஷன். உங்களின் உள் உணர்வை தெய்வீக சக்தியை நோக்கி திருப்புங்கள். ஒரு அருமையான வழியை இதற்கு சொல்கிறார். ஒரு கண்ணோட்டமாக தெய்வீகத்தை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தியானம் செய்யும். தெய்வீக சக்தியை அழைப்பது, இன்வோக்கிங் த டிவைன் பவர். தெய்வீக சக்தியை, டிவைன் ஃபோர்ஸை தன்னுள் அழைக்கும் முனைப்பு வேண்டும். அதற்கான பயிற்சி ஓம் தத் சத் போன்ற மந்திரங்களை உச்சரித்து தெய்வீக சக்தியை அழைக்கும். இதை மனதில் அல்லது மனப்பாடமாக செய்யலாம். பரம தியானத்தின் செயல்முறை. ஹவு டு பிராக்டிஸ் டிரான்சென்டென்டல் தியானம். அமரும் முறை, அர்த்த பத்மாசனம் அல்லது பத்மாசனத்தை அமருங்கள். முதுகு நேராக இருக்க வேண்டும். மூச்சின் மையம், ஃபோக்கஸ் ஆன் பிரெத். மூச்சை இயல்பாக உள்வாங்கி வெளிவிடுங்கள்.
மூச்சின் ஓசையை நன்கு கவனிக்கும். மூச்சை மெதுவாக ஆழமாக்கவும். மேல்நிலை சைத்தன்யம் பெறுதல். தியானத்தின் போது மனதில் ஏற்படும் சிந்தனைகளை மெதுவாக அலட்சியப்படுத்தவும். மனதை வெறுமையாக ஸ்டில்னஸ் செய்ய முயற்சிக்கும். மனம் வெறுமையாக ஆனபின் தெய்வீக ஒளியை மனதிலே கற்பனை செய்யவும். ஒளியின் சிந்தனை, லைட் விஷுவலைசேஷன். உங்கள் சிரசில் கிரவுன் சக்ரா ஒரு தெய்வீக ஒளி விழுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி உங்கள் உடலின் எல்லா பாகங்களையும் நிரப்புகிறது என்று உணருங்கள். பரம தியானத்தின் பலன்கள். அந்தர்முக தியான தன்மை, இன்னர் பீஸ். மனதின் குழப்பங்கள் தீரும். இதனால் உயர்ந்த சைத்தன்யம், ஹையர் கான்சியஸ்னஸ் கிடைக்கும். தெய்வீக சக்தியுடன் இணைவது நடக்கும். மனதின் அழுத்தம் நீக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அண்ட் மனம் மற்றும் உடலுக்கு அமைதி கிடைக்கும். ஆன்மீக வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth நடக்கும். தெய்வீக உண்மை அல்லது பிரபஞ்ச உணர்வை அடைய உதவும். இதில் தவிர்க்க வேண்டியவை என்ன? ஆவலுடன் செய்வது, இது உடனடி விளைவுகளை எதிர்பார்ப்பது. இதில் பொறுமை அவசியம். சிறிது நேரத்தில் முடிக்க முயற்சித்தல் கூடாது. முழுமையான அமைதியுடன் தினசரி பயிற்சி தேவை. ஸ்ரீ அரவிந்தரின் முக்கியமான கருத்து, பரம தியானம் வெறும் மனதை அமைதியாக்குவது அல்ல, இது மனிதனின் முழுமையான மாற்றத்தை அடையும் ஒரு முறை என வலியுறுத்துகிறார். அவர் கூறுகிறார், தெய்வீக சக்தி நம்முள் இருக்கிறது, ஆனால் அதை உணர தினசரி தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சி அவசியம். எப்படி தொடங்குவது? தினசரி காலை அல்லது இரவு 15-30 நிமிடங்கள் செய்யலாம். இடம் அமைதியான பரபரப்பில்லாத இடமாக இருக்கட்டும். முடிவுரையாக, மனம் தன்னிச்சையாக தெய்வீக கான்சியஸ்னஸ் உடன் இணையும். இது உங்களை முழுமையாக மாற்றும் ஒரு பயணம் ஆகும். ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் மூலம் மனதின் அமைதியை அடையலாம். உள்ளே நிலையான தெய்வீக ஒளியை உணரலாம். இது ஒரு தெய்வீக அனுபவம். நாம் தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்பதே அன்னை ஸ்ரீ அரவிந்தர் அவர்களின் நோக்கம். அதன் மூலம் நாம் இந்த உலகத்தில் மரணத்தை நீக்குவோம். முயல்வோமா அன்பர்களே? நன்றி, வணக்கம்.